गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 6/10/2025 திங்கட்கிழமை, புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி, விஸ்வவாசு வருடத்தில் சதுர்த்ததி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். மத்தியான வேலைக்கு அப்புறம் பௌர்ணமி வந்துடும். பௌர்ணமி கிரி பிரதர்ஷனம் செய்வதெல்லாம் இன்றைக்கி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரீ மலையில் ஏழுமலையநாதன் மைசூர் மண்டபத்துக்கு எழுந்தருளுகிற நல்ல நாள் இந்த நாள். பூரட்டாதி காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திரன் போயிடுவார். 279 நாட்கள் இன்றைக்கு வருடம் ஆரம்பித்து இருக்கிறது. இன்னும் 86 நாட்கள் தான் கையில் இருக்குது. இன்றைய நாளில் காலையில் 6:15 7:15 வரைக்கும் நல்ல நேரம், 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாயங்காலம் நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேலை 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் 7:30 9. குளிகை நேரம் 1:30 3, 10:30 12 யமகண்டம். சூலம் இன்றைக்கி கிழக்கு பக்கம், தயிர் பரிகாரம். சூரியன் கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்னு பார்த்தேன், ஒரு நாழிகை 56 வினாழி இருப்பார். 6 மணி 2 நிமிஷத்துக்கு சூரியன் உதயமாகி விடுவார். பூரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கும்போது, பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த நாளிலே விருத்தி யோகம் அப்படிங்கிறதும் வணிஜீகரணம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த விருத்தி யோகம் அப்படிங்கிறதுனால விதை விதைக்கலாம், தனம் தானியம் சேகரிக்கலாம், திருமணம், ரக்ஷாபந்தனம், குலம் வெட்டுறது போன்றவை நடத்தலாம். வணிஜ யோகம் உலோகப் பொருட்கள், தாது பொருட்கள், மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம். இன்றைய நாளில் சதுர்த்ததி திதியும் பல் சீரமைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம். தைலம் தேய்ச்சிக்கிறதெல்லாம் பண்ணலாம். யாத்திரை போகலாம். பௌர்ணமி திதி மத்தியானம் வந்துடும். நல்ல வேள்விகள் மங்கள காரியங்கள்லாம் செய்யலாம். திருமணம் செய்யலாம், திருமண நிச்சயங்கள் செய்யலாம். இந்த நாளில் ஆபரண சேர்க்கைகளெல்லாம் வாங்கி கொள்ளலாம். திங்கட்கிழமை, சோமவாரம், பூரட்டாதி சேர்ந்து வந்துருச்சுன்னா ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. மந்திரம் ஜபிக்கிறது, சாந்தி செய்கிறது, ஏற்றம் ஸ்தாபிக்கிறது, சூளை பிரிக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் வந்துடும். பூ முடிக்கிறது, சீமந்தம் பண்ணுறது, பேர் வைக்கிறது, ஆலயம் பண்ணுறது, கோபுரம் ஆரம்பிக்கிறது, குளம் வெட்டுறது, காது குத்துறது, படிப்பு படிச்சுக்கிறது, விவாகம் செய்கிறது, எப்படி நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் கன்னிராசியிலும், செவ்வாய் புதன் துளாராசியிலும், ராகு மீனராசி கும்பராசியிலும், சந்திரனும் சனியும் மீனராசியிலும், குரு மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் அமர இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமைகிறது. அதனால் இந்த நாளில் இந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருந்தால் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி யோகம் அப்படின்னு இருக்குது. 12ஆம் இடமான மீனராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கும்போது சூரியனால் பார்க்கப்படுவது அப்படிங்கிற யோகம் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலிருந்து இந்த சூரிய பகவான் பார்ப்பதனாலே பொருள் வரவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. புதனும் 6ஆம் இடத்தில் இருப்பதனால நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக ஆபரண ஆடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள்.
3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு கிரிவலம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் திருவண்ணாமலையில். அப்படி போக முடியாதவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலைகள் அப்படின்னு சொல்லி பசுமாடுகள் எல்லாம் வைத்திருந்தார்கள்னா அங்கே போய் வாழைப்பழங்களை கையில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எப்படி ஊட்டுவோமோ அந்த மாதிரி ஊட்டிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள், கஷ்ட நிவர்த்திகள் நடக்கும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை அடையப் போகிறது. ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவேன். சந்திரன் சூரியன் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை மத்தியானத்தில் இருக்குது. புதனும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி ஒரு யோகத்தை கொடுப்பதனாலே தாய் தந்தையரின் ஆசீர்வாதங்கள் நல்லா இருக்கக்கூடிய நாட்களிலே நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால இந்த நாள் ஒரு நல்ல நாள், வெற்றிக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒருங்கே அமைத்து கொள்ளலாம். நிறைய அன்பர்கள் இன்றைய நாளிலே பௌர்ணமியோடு சேர்ந்ததுனாலே வஸ்திரங்கள் ஆபரணங்களும் வாங்கி அணியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துங்கள். உத்திரட்டாதி அப்படிங்கிறது காமதேனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே பசுக்களுக்கு நீங்கள் முடிந்தவரை உங்களால் முயன்ற உணவை அளியுங்கள். உங்கள் வாழ்க்கை வளத்துடன் நலத்துடன் என்றும் நிறைந்திருக்கும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற மீனராசிக்குள்ளர சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து இருந்திருக்கிறார். சனி பகவானுடன் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மனதிலே கலங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுத்தாலும் தாயாரின் ஆசி என்றும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வாருங்கள். ஏன்னா அவங்க ராசிநாதனான குரு அங்கே போய் உட்கார்ந்துட்டார் புதன் இருக்க இடத்துல. அவர் தன் பார்வையாலே கும்பராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிற போது சுக்கிர பகவான் கேது அதே கும்பராசியை பார்க்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தை பார்ப்பதனாலே வாழ்க்கையிலே வளங்களை நலங்களை தந்தையின் அனுகிரகத்தினால் கிடைக்கக்கூடிய, தாய் தந்தையினால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு நாள் இன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் நிலைத்திருக்குமாறு அமைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை தந்தாலும் கொஞ்சம் மெதுவாக செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவசரமாக எதுவும் செய்யணும்னு ஆசைகள் எதுவும் வைக்காமல் உங்கள் ராசிநாதனான சந்திரன் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் அமர சூரியனால் பார்க்கப்படுகிறார் என்ற பௌர்ணமி யோகம் பெற புதனும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனாலே உங்களுக்கான லாபத்தை நீங்கள் அழகாக பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் சுப செலவுகளும் உண்டு. விவாகம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பேசலாம், நல்லபடியாக முடியும். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பௌர்ணமியான இந்த நாளிலே நீங்கள் சத்யநாராயண பெருமானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே,
பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். முக்கியமாக மறதி, அவசரத்தன்மையினாலே அடிபடுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். சில காரியங்கள் உங்களுக்கு தொழிலிலே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்ய முடியும். அவசரமாக காரியங்களை ப்ரெஷர் மூலியமாக செய்கிறதுனாலே பஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதெல்லாம் குறைச்சிக்கிடுங்க. 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தால் இதெல்லாம் இருக்கும். பதவிக்கான சண்டை, கலகங்கள், மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குங்கனால கொஞ்சம் அதற்கு அனுசரித்து போயிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தில் நமக்கு சந்திர பகவான் உட்காரக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பசு பித்தல் அப்படின்னு பசுவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு கனி வகைகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே இந்த அஷ்டம சனியின் எஃபெக்ட் குறையும். இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சூரியனும் புதனும், உங்கள் ராசிநாதனான புதன் ஆட்சி உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில் நேர் எதிராக சனி பகவான் வக்கரகதியிலும் கூடவே சந்திர பகவான் சேர்வதனாலே பௌர்ணமி யோகம் பெற்று அனைத்து விதமான சுகத்தை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. தொழிலிலே புதிய முன்னேற்றம், பிரயாணங்களில் லாபம், அனுகூலம், நீங்கள் செய்து கொண்டிருந்த வாழ்க்கையின் சிக்கல்கள் களையப்பட்டு ஒரு தீர்மானமான அழகான தெளிவு போன்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. பணிந்தால் பதவி, பணிந்தால் உயர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சிட்டு நீங்கள் அழகாக பெண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்வோம், அந்த மாதிரி போ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் ஏற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு நீங்கள் பெற்றோரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயம் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நேர்மை, நியாயம், தர்மம் என்ற 3 கோட்பாடுகளையும் ஒருங்கே அமைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த விதத்திலும் சீர்கேடு இல்லாமல், மாறாட்டம் இல்லாமல் மனதை வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த செவ்வாயும் சேர்ந்து கொடுக்கிறார். அப்படிங்கிறதும் இவருடைய தன்மையினாலே செவ்வாய் புத சேர்க்கைகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் அமைகிறது. சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே இருந்தாலும் 6ஆம் இடமான மீனராசியிலே சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையான இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான நாள். வரக்கூடிய செலவுகளெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை குருவின் அனுகிரகத்தினால் பெற்றுவிட்டீர்கள். அதனால் உங்களுக்கு செலவு கட்டுப்பட்டு வரவு இன்க்ரீஸ் ஆகும். சுப செலவுகள் உங்கள் மனதை ஒரு சந்தோஷ எல்லைக்கு கொண்டு செல்லும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் என்கிற மீன ராசிக்குள்ளர சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர உங்கள் ராசிநாதனான செவ்வாய் புதனுடன் சேர்ந்து துலா ராசியில் உட்கார்ந்திருக்க இந்த நாள் அமைகிறது. சந்திரனும் சூரியனும் பார்த்து கொள்வதனாலே பௌர்ணமி யோகம் என்ற யோகம் கிடைப்பதனாலே குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய மனநிலையிலே நல்ல எழுச்சி வருவதற்கான வாய்ப்புகளும், அவர்களுடைய கற்பனை போன்ற விஷயத்திலே நல்ல பலன்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது.
யூகங்கள் லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருப்பதனாலே தைரியமாக ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சத்யநாராயண சுவாமியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கையிலே நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகஸ்தானமான மாத்ருஸ்தானம் என்ற இடத்துல மாதாவின் இடமான தாயின் கருணையை கொண்ட சந்திர பகவான் அமர்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கிறது. அஷ்டமத்தில் இருந்தாலும் அர்த்தாஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டு சூரியனால் பார்க்கப்படுவதனாலே தாய் தந்தையரின் அனுகிரக யோகம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளலாம். புதன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு இருப்பதனால் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்ததினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குழந்தைகள் முன்னிட்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதாகவும் அவருடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கொடுப்பதாகவும் இந்த நாள் அமைத்து கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. மனதிலே இருந்த கவலையை தூக்கி ஓர வைக்கக்கூடிய நல்ல நாள். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்காரரான சனி பகவான் அமர அவருடன் சேர்ந்து 7க்குரியவனான இந்த சந்திர பகவான் உட்கார உங்களுக்கு பணவரவுக்கான பிரச்சனையை தீர்த்து விடக்கூடிய நாள் இன்று. சூரிய பகவான் அஷ்டமத்துக்காரர் 9லிருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயம் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துக்குள்ளர புத பகவான் அமர்ந்தனாலே பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் பயம் பண விரயமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருப்பது குருவின் பார்வையாலே கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ குருவின் வழிபாடினாலே வரக்கூடிய விஷயங்கள் நல்லதே நடக்கும். இன்றைய காலை வேளையிலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நாள் உத்திரட்டாதியோடு முடியும். காலை வேளையிலே குருவை வழிபடுவதும் சாயங்கால வேளையிலே சனீஸ்வர பகவானையே குருவாய் நினைத்து வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும், நலத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே 2ஆம் இடம் என்கிற மீனராசிக்குள்ள சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். யார் கூடலாம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் லிமிட்டுக்கான விஷயத்தில் அழகாக எல்லாரோடையும் பேசலாம். பதவி பற்றின விஷயங்கள், குடும்பம் பற்றின விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். மொத்தத்தில் இன்றைக்கி குடும்ப சுகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சகோதரர் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் உண்டு. ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. எதையுமே நம்ம ஆராய்ந்து புரிந்து தெளிந்து செய்யும்போது அந்த காரியம் வெற்றியை தரும். அதனால் இன்றைக்கி பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கிற இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதை அழகாக சாக் அவுட் பண்ணி பண்ணுங்கள். உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது செய்தி. சத்யநாராயண பெருமாளை சாயங்கால வேளையில் வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே கேட்டது கேட்ட மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. அதை பிடிச்சிக்கோங்க. 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு கூடுதலாக துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே இன்றைக்கு சந்திரன் அமர சூரியனால் பார்க்கப்படுவதனாலே மனதிலே நல்ல எண்ண ஓட்டங்கள் உண்டாகும். நம்ம படித்ததெல்லாம் என்னென்ன ரிவைவ் பண்ணி
சொல்யூஷன்ஸ் எதிலெல்லாம் இருக்குது, எதிலெல்லாம் சக்ஸஸ் இருக்குது, எதெல்லாம் பணத்தை கன்வெர்ட் பண்ண முடியும், எதெல்லாம் அன்பாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஹியூமன் ரிலேஷன்ஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு லைனப் பண்ணி கொண்டு போகக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். அதனால் நிறைய இன்றைக்கி சிந்திப்பீங்க, நிறைய யோசனை ஓடும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதும் கொஞ்சம் மாறாட்டமான குழப்பமான சூழ்நிலையை குடும்பத்தில் கொடுக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் தைரியமாக ஒர்க் பண்ணலாம். இன்றைய நாளிலே 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம் மத்தியான வேளையில் வரும்போது அவசியம் கோசாலைகளுக்கு சென்று பசுக்களுக்கு சாப்பாடு ஏதாவது பழங்களையோ கீரைகளையோ கொடுப்பது அப்படிங்கிறத பண்ணுங்கள். சாயங்கால வேளையில் சத்யநாராயண பெருமாளை வணங்குங்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல இனிமை நாளாக வாழ்க்கையின் வளத்தையும் நலத்தையும் என்றும் பெறுவதற்கான வழிகளை பெறுக சிறப்பான நாளாக அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.